யூரோப்ல கரண்டா 1300 பீப்புள்ஸ்க்கு மேல வந்து இறந்து போயிருக்காங்க. திஸ் கவுண்ட் இஸ் ஸ்டில் கண்டினியூ நோ. ஒன் ஆஃப் தி பிகஸ்ட் வேர்ல்டு வெதர் சேஞ்ச். அண்ட் அங்க இருக்கக்கூடிய யூரோப்ல இருக்கக்கூடிய ரோட்ஸ் எல்லாம் அப்படியே வந்து உள்ள மெல்ட் ஆகி அந்த தாரெல்லாம் உருக ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் அங்க இருக்கக்கூடிய டிராபிக் சிக்னல்ஸ் எல்லாம் அப்படியே வந்து உருக ஆரம்பிக்குது. பக்கத்துல இருக்கக்கூடிய டஸ்ட்பின்ஸ் எல்லாம் உருக ஆரம்பிக்குது. கார் மெல்ட் ஆக ஆரம்பிக்குது. காருக்குள்ள இருந்த 2 or 3 பேபிஸ் வந்து உள்ளே வந்து இறந்து போயிட்டாங்க. அங்க ஹீட் தாங்க முடியாம அங்க இருக்கக்கூடிய யூரோப்ல இருக்கக்கூடிய லேக் ரிவர்ஸ் எல்லாம் மேல இருந்து ஜம்ப் பண்ணி யங்ஸ்டர்ஸ் வந்து உள்ள இறந்து போயிட்டாங்க. ஸ்விம்மிங் பூல்ஸ்குள்ள வந்து நிறைய பேர் முங்கி வந்து இறந்து போயிட்டாங்க. அண்ட் இந்த மாதிரி சொல்லிட்டே போலாம். அவங்க வியர் பண்றக்கூடிய ஸ்லிப்பர்ஸ்ல எல்லாமே வந்து அப்படியே வந்து மெல்ட் ஆகி வந்து வர ஆரம்பிக்குது. அந்த அளவுக்கு ஒரு ஹை லெவல் ஒரு ஹீட் வார்மிங் வந்து இப்ப ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஸ்கூல்ஸ்க்கெல்லாம் லீவ் விட்டுட்டாங்க. அவங்க ஃபுல்லாவே இந்த லாக்டவுன் போட்டு வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லி வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்து நமக்குள்ள எல்லாத்துக்குமே இந்த வரைக்கும் என்ன ஒரு ரீசன்னால இவ்வளவு ரொம்ப ஹை டிகிரி செல்சியஸ் வந்து ஆகுது அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய டெசர்ட், அதாவது சகாரா டெசர்ட்ல இருக்கக்கூடிய ஹாட் வார்மிங் எல்லாமே வந்து அப்படியே வந்து ஃபுல்லா வந்து ட்ராப் ஆயிடுச்சு. சரி, இதுக்கு என்னதான் சொல்யூஷன் அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோக்குள்ள வந்து பார்க்க போறோம். இதுக்கு ஒன்லி ஒன் சொல்யூஷன் மட்டும் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன, கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இப்பவும் அதோட டெத் கவுண்ட் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்திருக்கு. என்னதான் நடந்துட்டு இருக்கு. அண்ட் இதுவே நீங்க வந்து பாத்தீங்கன்னா யூகேல வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு டிகிரி செல்சியஸ் வந்திருக்கு. இதுவே வந்து ஸ்பெயின்ல அவ்வளவு டிகிரி செல்சியஸ் வந்திருக்கு. அண்ட் பிரேசில்ல அவ்வளவு டிகிரி செல்சியஸ் வந்திருக்கு. அண்ட் பெர்லின்ல அவ்வளவு டிகிரி செல்சியஸ் வந்திருக்கு. இந்த மாதிரி சொல்லிட்டே போலாம். அவ்வளவு டிகிரி செல்சியஸோட ஒரு ஹாட் வார்மிங்கான சிச்சுவேஷன்ஸ் வந்து இப்போ வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் வேர்ல்டு ஹிஸ்டரியிலேயே இந்த அளவுக்கு ஹை லெவல் டெம்பரேச்சர், அதாவது ஹீட் வார்மிங் டெம்பரேச்சர் நடந்ததே கிடையாது. இதுக்கு இன்னொரு ஒரு நேமுமே வந்து சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா ஹாட் டெமோ ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பத்தியும் தான் நீங்க இந்த வீடியோக்குள்ள இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற பத்தி உள்ள டீடைல்டா எக்ஸ்பிளைன் வந்து பார்க்க போறோம். இந்த மாதிரி ரெகுலரா டே பை டே நியூ கண்டென்ட்ஸ் நம்மளோட நாட்டுல என்ன நடக்குது, நம்மளோட இந்தியால என்ன நடக்குது, அண்ட் ஓவரால் வேர்ல்டு என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம கவர்மெண்ட் சேனல் புதுசா இருக்கீங்கன்னா மார்க்கஸ் வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க பெஸ்டா ஃபாலோ பண்ணிங்கன்னா சோஷியல் மீடியா கவர்மெண்ட் சர்ச் பண்ணுங்க, நம்மளோட ப்ரெஸ் வந்துடும். இந்த மாதிரி டே பை டே நியூ கண்டென்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நான் கொடுத்துட்டே வந்திருப்பேன். அது உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா மார்க்கஸ் ட்ரை பண்ணி வச்சு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. டைரக்டா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து வரும். நீங்க உள்ள போய் தேடி பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. நோட்டிபிகேஷன் கிளிக் பண்ணா டைரக்டா வீடியோக்குள்ள உங்களை வந்து கூட்டு போகும். இப்போ வீடியோக்குள்ள டீடைல் எக்ஸ்பிளைன் உள்ள வந்து பார்க்க போறோம். இந்த ஹாட் வார்மிங் யூரோப்ல நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு இஷ்யூ. அண்ட் உள்ள டீடைல் எக்ஸ்பிளைன் வந்து பார்ப்போம். ஹாய், ஹலம் கௌதம் அண்ட் ஜி ஹச். யூரோப்ல கிட்டத்தட்ட 1300 பீப்புள்ஸ்க்கு மேல இறந்து போயிருக்காங்க. This count is still continuing now. வேர்ல்டுலயே ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் வெதர் சேஞ்சிங் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இது எல்லாத்தையும் தாண்டி அங்க இருக்கக்கூடிய ரோட்ஸ்ல இருக்கக்கூடிய தாரெல்லாம் வந்து மெல்ட் ஆகி அப்படியே வந்து வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. டஸ்ட்பின்ஸ், அங்க இருக்கக்கூடிய டிராபிக் சிக்னல்ஸ் அண்ட் இன்க்ளூடிங் காரு, இந்த மாதிரி சொல்லிட்டே போலாம். எல்லாமே வந்து மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஏன் இவ்வளவு டிகிரி ஹை டிகிரி செல்சியஸ்ல வந்து இப்ப வந்து யூரோப் வந்து இவ்வளவு தூரம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க? யூரோப் மட்டும் கிடையாது, யூகேவா வந்திருக்கட்டும், பிரேசிலா வந்திருக்கட்டும், அண்ட் ஸ்பெயினா வந்திருக்கட்டும், இந்த மாதிரி சொல்லிட்டே போலாம். வரிசையா இவ்வளவு தூரம் வந்து எல்லாருமே வந்து இவ்வளவு தூரம் ஹை லெவல் ஹை டிகிரி செல்சியஸ் வந்து ஏன் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க? 1300 பேர் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் கவுண்ட். அங்க இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ், காலேஜஸ் அண்ட் இன்க்ளூடிங் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே இந்த லீவ் விட்டுட்டாங்க. அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸே வந்து போட்டாங்க, லாக்டவுனே போட்டாங்க. நீங்க வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி லாக்டவுனே வந்து போட்டிருக்காங்க. அண்ட் இதெல்லாம் தாண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய ஹீட் தாங்க முடியாம அங்க, அதாவது யூரோப்லயா இருக்கட்டும், அங்கங்க இருக்கக்கூடிய ரிவர்ஸ், லேக், இதுல எல்லாம் உள்ள மேல இருந்து ஜம்ப் பண்ணி அங்க ஹீட் தாங்க முடியாம யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ஜம்ப் பண்ணி அதுக்குள்ள விழுந்து இறந்து போனவங்க அதிகமா வந்திருக்காங்க. ஸ்விம்மிங் பூலுக்குள்ள முங்கி இறந்து போனவங்களோட கவுண்ட் வந்து ரொம்ப அதிகமா வந்திருக்கு. அண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய ஷாப்ஸ்ல எல்லாத்துலயுமே வந்து ஏசி, ஃபேனு, ஏர் கண்டிஷனர் எதுவுமே கிடையாது. எல்லாமே அவுட் ஆஃப் ஸ்டாக். அப்படியே அது கிடைச்சாலும் வந்து அதை இன்ஸ்டாலேஷன் பண்றதுக்கு ஆள் கிடையாது. அண்ட் இன்க்ளூடிங் வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருக்கக்கூடிய பெட்ஸ் எல்லாம் வந்து ஃபுல் ஆயிருச்சு. அதனால டைரக்டா வந்து எமர்ஜென்சி மெடிக்கல் டீம் டைரக்டா வீட்டுக்கு வந்து அங்க இருக்கக்கூடிய உங்களுக்கு மெடிக்கல் எமர்ஜென்சி வந்து ட்ரீட்மெண்ட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இன்க்ளூடிங் அங்க இருக்கக்கூடிய சயின்டிஸ்டா வந்திருக்கட்டும், அந்த ஊரோட கவர்மெண்டா வந்திருக்கட்டும், இதெல்லாம் எப்ப சேஞ்ச் ஆகும், இது வந்து எப்ப ஸ்டாப் ஆகும் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா இதுக்கு ஒன்லி ஒன் சொல்யூஷன் மட்டும்தான் அப்படின்னு சொன்னாங்க. என்ன அப்படின்னா இதோட வெதர் கண்டிஷன் எப்ப சேஞ்ச் ஆகுதோ அப்ப மட்டும்தான் இது வந்து ரிசால்வ் ஆகும் இந்த ப்ராப்ளம். இல்லைன்னா அது வரைக்கும் ஸ்டில் கண்டினியூவா இது வந்து போயிட்டே தான் வந்திருக்கும். ரொம்ப 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 டேஞ்சரஸான சிச்சுவேஷன்ல யூரோப்பா வந்திருக்கட்டும், அங்க இருக்கக்கூடிய சுத்தி இருக்கக்கூடிய அத்தனை கண்ட்ரியுமே வந்திருக்காங்க. 44 to 45 டிகிரி செல்சியஸ் அப்படின்னா அதை வந்து எக்ஸ்பெக்ட் எப்படி வந்து இமேஜினேஷன் பண்றதே கிடையாது. ஒரு வீடியோஸ் எல்லாம் வந்து பாத்துருப்பீங்க, இப்ப கூட ஃபுட்டேஜஸ் எல்லாமே வந்து ஷோ ஆயிட்டு தான் வந்திருக்கும். இந்த அளவுக்கு வந்திருக்கு. கார் எல்லாம் வந்து அப்படி மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. மெல்ட் ஆகி காருக்கு உள்ள இருந்த
3 to 4 பேபிஸ் எல்லாம் அப்படியே உள்ளே வந்து இறந்து போயிட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஹார்ட் அப்படின்னு வந்து சொல்ல முடியும். இதுக்கு வந்து இன்னொரு ஒரு நேமும் வந்து இருக்கு. இதுக்கு வந்து ஒரு நேம் சொல்லுவாங்க, என்ன அப்படின்னா ஹார்ட் டெமோ ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹார்ட் டெமோ ஃபார்ம் அப்படின்னா இது வந்து ஒரு ரொட்டேஷனலான ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். ஹீட் இது வரைக்கும் இமேஜினேஷன் பண்ணாத அளவுக்கு, இந்த வேர்ல்டே பார்க்காத அளவுக்கு இப்போ வந்து அவ்வளவு பெரிய ஒரு ஹீட் டிகிரி செல்சியஸ இப்ப அந்த ஊர்ல இருக்கக்கூடிய அத்தனை கண்ட்ரில இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா ஹீட் தாங்க முடியாம அப்படியே வந்து இறந்து போறாங்க. ஏன்னா இப்ப நம்மளோட பாடி கண்டிஷனுக்கும், நம்ம இந்தியாவில இருக்கிறவங்களோட பாடி கண்டிஷன், தமிழ்நாட்டுல இருக்கிறவங்களோட பாடி கண்டிஷன், பாடி ஸ்கின்னுக்கும், அவங்க இருக்கக்கூடிய அந்த கண்ட்ரியோட பாடி ஸ்கின்னுக்கும் வந்து இட்ஸ் டோட்டலி டிஃபர். அந்த மாதிரி தான் வந்து சொல்ல முடியும். நம்மளோட பாடி என்ன அடிச்சாலும் அடி தாங்கும். பட் ஸ்டில் அவங்களோட பாடிஸ் எல்லாம் வந்து அந்த அளவுக்கு அவங்களோட ஸ்கின்னும் அவங்களோட பாடி கண்டிஷனும் அந்த அளவுக்கு வந்து இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா ஒரு டவுட்டா தான் வந்திருக்கும். ஏன் அப்படின்னா அவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபுட் சிஸ்டமே, இப்ப நம்ம சாப்பிடுற ஃபுட் சிஸ்டமும் சரி, அவங்க சாப்பிடுற ஃபுட் சிஸ்டமும் சரி, இட்ஸ் டோட்டலி டிஃபரா தான் வந்திருக்கும். அப்படிங்கிற போது இந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ் நடக்கும் போது அவங்களோட பாடி வந்து அடாப்ட் பண்ணிக்க முடியாம, அதை வந்து எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியாம இந்த மாதிரி ஓவராலா வந்து அப்படியே கண்டினியூஸா ஸ்டில் டெத் வந்து போயிட்டே வந்திருக்கு. இதை மட்டும் இல்லாம ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு பேர் அழிவே வந்து நடந்துட்டு இருக்கதான் சொல்ல முடியும். கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 1300 1400 1500 பீப்புள்ஸ் மேல இறந்து போயிருக்காங்க. அப்படின்னா இதோட சீரியஸ்னஸ் இன்னும் ஒரு மிகப்பெரிய இன்டெப்தா உள்ள போகும். இதுதான் இப்போ வரைக்கும் கரண்டா நடந்திருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன். அண்ட் அங்க இருக்கக்கூடிய நான் சொன்ன மாதிரி கவர்மெண்ட்டும் சரி எல்லாருமே சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சுச்சுவேஷன் எப்ப சேஞ்ச் ஆகுதோ, இந்த வெதர் சிஸ்டம் எப்ப சேஞ்ச் ஆகுதோ, இந்த வெதர் வார்மிங், அதுக்கப்புறம் தான் இது வந்து நார்மலைஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் ரீசன் என்ன அப்படின்னா, இது வந்ததுக்கு அங்க இருக்கக்கூடிய சகாரா டெசர்ட்ல இருக்கக்கூடிய அந்த ஃபுல் வார்முமே வந்து அப்படி ஓவரால் எல்லா கண்ட்ரிலையுமே, பக்கத்துல இருக்கக்கூடிய எல்லா கண்ட்ரிலையுமே வந்து அப்படியே ட்ராப் ஆகி அப்படி நின்றுச்சு. இது எப்ப ரிசால்வ் ஆகும் அப்படிங்கறதா ஒட்டுமொத்த வேர்ல்டோட போக்கஸாகவும் வந்திருக்கு, அந்த வேர்ல்டு ட்ரெண்டிங் நியூஸாகவும் வந்திருக்கு. அவ்வளவு தூரம் ஒரு ஹை டிகிரி செல்சியஸ் வந்து இப்ப அந்த ஊர் மக்கள், அந்த நாட்டு மக்கள் எல்லாருமே வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கீப் சேஃப், எல்லாரும் சேஃபா இருங்க. எங்களோட இந்தியா சைட்ல இருந்தும் எங்களோட தமிழ்நாட்டு சைட்ல இருந்தும் வந்து சொல்றோம், தயவு செஞ்சு சேஃபா இருங்க. வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவங்களை ரொம்ப கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த கண்ட்ரியோட கவர்மெண்ட்டும் சரி, அந்த கண்ட்ரியோட டாக்டர்ஸும் சரி எல்லாருமே அது சொல்றாங்க. அண்ட் இந்த ஒரு சுச்சுவேஷன் கண்டிப்பா மாறும். பட் ஸ்டில் இது எப்ப மாறும் அப்படிங்கறத ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்கா வந்திருக்கு. அண்ட் இப்ப நான் எந்தெந்த கண்ட்ரியில எவ்வளவு ஒரு டிகிரி செல்சியஸ் வந்து இப்ப இருக்கு அப்படின்னு சொல்றேன், நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஈரோப்ல 45 டிகிரி செல்சியஸ் வந்திருக்கு. அதே மாதிரி பெர்லின்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 41 இந்த மாதிரி சம்திங் வந்திருக்கு. யூகேல ஸ்டில் 28 to 27 டிகிரி செல்சியஸ் வந்திருக்கு. இதுவே ஸ்பெயின்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா 43 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 44 டிகிரி செல்சியஸ் வந்து வரைக்கும் இருக்கு. இதுலயே ஹை லெவல் டிகிரி செல்சியஸ்ல எது இருக்கு அப்படின்னா யூரோப் தான் வந்திருக்கு. 45 டிகிரி செல்சியஸ் டு 46 47 ஸ்டில் இன்க்ரீஸ் ஆயிட்டே தான் வந்திருக்கே தவிர அது டிக்ரீஸ் ஆக மாட்டேங்குது அதோட கவுண்ட். அந்த அளவுக்கு ஒரு ஹை லெவல் ஹீட் வார்மிங் வந்து இப்போ வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து ரொம்ப 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 டேஞ்சரஸான ஒரு விஷயம். அதாவது இப்போ வந்து ஒரு பேபியோட பாடி எல்லாம் தாங்காது அந்த அளவுக்கு. எனக்கு ஒரு குழந்தைக்கு இவ்வளவு தூரம் வந்து ஒரு வெப்பநிலையை வந்து தாங்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்கா தான் வந்திருக்கும். இதனால கரண்ட் வந்து ரொம்ப வந்து செலவாகுது, எலக்ட்ரிசிட்டி வந்து இஷ்யூ ஆகுது. அங்க இருக்கக்கூடிய ரயில்ஸ் எல்லாமே வந்து ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, எலக்ட்ரிக் ரயில்ஸ் எல்லாமே வந்து. ஏன் அப்படின்னா ஏன்னா எல்லா பேருமே எல்லா ரூம்ல ஒரு வீட்டுல 4-5 ரூம் இருக்கு அப்படின்னா எல்லா ரூம்லயுமே வந்து ஃபேனும் ஓடுது, ஏசியும் ஓடுது, எல்லாமே அது ஓடுது. அப்படிங்கிற போது எவ்வளவு எலக்ட்ரிசிட்டி வந்து எடுக்கும் ஓவரால் கண்ட்ரியை நீங்க பார்க்கும்போது அதோட எலக்ட்ரிசிட்டியோட லெவல் வந்து குறைய ஆரம்பிக்கும். அப்படிங்கிற போது அதர்ஸா எந்தெந்த ஒரு விஷயத்த ஸ்டாப் பண்ணணும் அந்தந்த ஒரு விஷயத்தெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு இருக்காங்க. எலக்ட்ரிக் ரயில்ஸ் அண்ட் மெட்ரோ, ஐ மீன் எப்படி சொல்லணும்னா கரண்ட் ரயில்ஸ் இது எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி தான் இப்ப இருக்கக்கூடிய கரண்ட் சுச்சுவேஷன்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஸ்கூலுக்கு லாக்டவுன் போட்டாங்க, அந்த ஸ்கூலுக்கெல்லாம் லீவ் விட்டுட்டாங்க. இந்த மாதிரி தான் சொல்ல முடியும். யாரும் வெளியே வராதிங்க, மோஸ்ட்லி நீங்க வெளியே வரவே வராதிங்க, அவாய்ட் பண்ணுங்க, வீட்டுக்குள்ளேயே இருங்கன்னு சொல்லி ஒரு லாக்டவுன் மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நியூஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து இது என்ன நடக்கும் அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ வரைக்கும் கரண்டான சுச்சுவேஷன் இதுதான் இப்போ வரைக்கும் நடந்திருக்கு. இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் எது கொண்டாக்க நம்ம சேனல் புதுசா இருக்கு அப்படின்னா மார்க்கஸ் வச்சுக்கோங்க. என்ன நீங்க பெஸ்டா ஃபாலோ பண்ணிச்சீங்களா நம்ம கௌதம் சேனல்ல சோஷியல் மீடியா கௌதம் சர்ச் பண்ணீங்க, நம்மளோட ப்ரொஃபைல் பெஸ்டா ஃபாலோ பண்ணிக்கலாம், கான்டாக்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பா ரெஸ்பெக்ட் ரெஸ்பான்ஸ் இருக்கும். அண்ட் இந்த ஒரு சுச்சுவேஷன் எல்லாத்துக்குமே தெரியணும். அப்படிப்பட்ட ஒரு டேஞ்சரஸான சுச்சுவேஷன்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஒரு நிலைமை கண்டிப்பா மாறும். நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸ்டில் வெயிட் நவ். அண்ட் எல்லாருமே வந்து நல்லா இருக்கணும். வயசானவங்க எல்லாருமே வந்து எல்லாத்தையுமே வந்து கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ வந்து முடிக்கிறேன். அடுத்து மீட் பண்ணலாம். பாய்.